ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி இல்லாத ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவரு எங்க போறோம், எங்க வரோம், என்ன பேசுறேன்னு தெரியாது. அப்படி ஒரு சமயம் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டார். அது என்ன இடம்னு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு மரத்துக்கு கீழ நின்னாரு. அங்க ஒரு குரல் கேட்டது. அசரீரி குரல் கேட்டது. அதாவது, "நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். என்ன வெளிய எடுத்து என்ன பூஜை செஞ்சு வந்தா உங்கள நானு காப்பாத்துவேன். இந்த ஊர்ல தண்ணி பஞ்சமே இல்லாம நான் அத செஞ்சு காட்டுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு வாக்குறுதி குடுத்தா. அந்த புத்திசாலி இல்லாத அந்த மாற்றத்தினாலே ஊர்ல போய் எல்லார்கிட்டயும் சொன்னாப்படி. அப்போ அவங்க இத்தன நாளு இவன் எதேதோ பேசின்னு இருந்தான். இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறானே! சரி, இவன் சொன்னத நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அவன் சொன்ன இடத்துல பள்ளம் தோண்டி பார்க்கும்போது ஒரு மாரியம்மன் சிலை கிடைச்சது. அந்த சிலைய வச்சு எல்லாரும் வழிபாடு செஞ்சாங்க. ஒரு பிரதிஷ்டை செஞ்சாங்க. ஒரு ஆலயம் கட்டுனாங்க. இன்னைக்கு அந்த ஆலயம் பெயர் பெற்றதாக இருக்கிறது. அந்த அம்மா சொன்னபடியே அந்த ஊர்ல இருக்கிற எந்த குறையும் இல்லாம மக்கள் வாழ்ந்து வராங்க. இந்த காலத்துலயும் பூமி வறண்டு காணப்பட்டாலும் தண்ணி பஞ்சமே இல்லாம அந்த ஊர்ல இருக்குது. அந்த தண்ணிய நம்பி வாழ்றவங்க நெறைய பேர். விவசாயம் நெறைய பேர் செய்றாங்க. இந்த வாக்குறுதி குடுத்த அந்த அம்மன் தான் உடுமலை மாரியம்மன். நம்ப அங்க போனா இந்த உடுமலை மாரியம்மனை தரிசனம் செய்யலாம். ஓம் நம சிவாய!